பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. அந்த வார்த்தையை நான் உங்களிடத்துல வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தூதனை அனுப்பி கர்த்தர் அவருக்கு யார் யார் பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா இக்கட்டுக்கும் அவங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதைதான் இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியம் எழும்பி இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து அவர்களை சுற்றிலும் பாதுகாத்து அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை சொல்லும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்த குடும்பத்துல எந்த நிலத்துல மற்றவர்கள் அபகரிக்க நினைக்கிறாங்க, எந்த நிலத்தை மற்றவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா தெரியல, மற்றவங்களா தெரியல, அந்த உங்களுடைய சொந்தமான லேண்டுக்கு விரோதமாய் எழுதி போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க. எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க. நீங்க அவருக்கு பயந்து நீங்க நடக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுடைய எல்லையை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு ஒரு இடுக்கணும் ஒரு தீங்கும் நேரிடாதபடிக்கு கர்த்தரே பார்த்துக் கொள்வார். எந்த பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறதோ, பூகம்பமாய் எரிமலையாய் என்ன பிரச்சனைகள் எழும்பி வெடித்துக் கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே உங்களுக்காய் வழக்காடி உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பிடுங்கி கொடுக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத நீங்க பாப்பீங்க. எந்த பிரச்சனை எழும்புச்சோ அந்த பிரச்சனையை நீங்க தேடினாலும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த நேரத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தூதன் இறங்கி எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறதே. அது போல ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் எழும்பி நிற்கிற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, என் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுங்க. எங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க. எங்களோட நீங்க இருங்க. நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். எங்களோட நீங்க இருந்த காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. சீக்கிரத்துல நாங்கள் சாட்சி சொல்ல போகிறபடியால் உமக்கு நன்றி. தாவீதுக்கு உதவின தேவன் எங்களுக்கும் உதவுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.